மண் சட்டியில் வச்சாலே ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாட்டு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் நெத்திலி கருவாட்டு குழம்பு செய்யலாம். நெத்திலி கருவாட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு சூப்பராக சிம்பிளாக நெத்திலி கருவாடு செய்யலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி நெத்திலி கருவாட்டு குழம்பு செய்யறதுன்னு. நெத்திலி கருவாட்டு குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கேன், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வடகம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன், உப்பு, எண்ணெய், அப்புறம் பார்த்திங்கன்னா புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸு தான் ஃப்ரெண்ட்ஸ் புளி வைக்கணும், அதிகமாக புளி சேர்க்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, சின்ன வெங்காயம், 2 காரத்துக்கு 2 பச்சை மிளகா, அப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து தக்காளி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வெந்தயம், மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து வாங்க எப்படி நெத்திலி கருவாடு செய்யலான்னு பார்க்கலாம். மண் சட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெத்திலி கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டி நல்லா சூடாயிடுச்சு. சூடானதும் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்கள். எண்ணெய் சூடானதும் பார்த்திங்கன்னா வடகம் ஆட் பண்ணிக்கலாம், வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம், வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். இது ரெண்டும் வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருத்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா காரத்துக்கு போடுறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வதக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மண் சட்டியில் வச்சாலே ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே நம்ம நல்லா வதக்கிக்கலாம், பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுது பாருங்கள். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பூண்டும் போட்டு வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காவும் போட்டுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து நிறைய நாட்டு கத்திரிக்காய் தான் விளைய வைப்பாங்க. சூப்பராக இருக்கும் நாட்டு கத்திரிக்காய் போட்டு முருங்கைக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்கும்போது. வதங்கிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளியை வந்து வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், சாம்பார் மிளகாத்தூள். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் நிறையா போடுறேன்னு பார்க்காதீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்புலாம் கூட்டணும்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கார மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காரம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வந்து கார மிளகாய்த்தூள் போட தேவையில்லை. நான் கொஞ்சம் கார மிளகாய்த்தூள், நாங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவோன்றதுனால வந்து கார மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா உப்பு வதக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ வந்து தேவையான அளவு இப்போ உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து குழம்பு கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்து முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் வேகட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கருவாடை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது மூடி வச்சு அப்படியே கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு வந்து கொதிக்கிறதுக்காண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருவாடை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கருவாட்டு குழம்பு நல்லா கொச்சிடுச்சு, கத்திரிக்காய் எல்லாம் வெந்துடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கருவாடு போட்டுக்கலாம். கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து கருவாடெலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா நம்ம வந்து கருவாடெலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சிங்கன்னா அந்த கருவாட்டோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி சூப்பரான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுத்து பாருங்கள். கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம நெத்திலி கருவாடு குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.